ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஓவரால் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 9th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து 10th போக போகிறீங்க. அண்ட் ஆல்சோ 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 11th போக போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து 11th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12th அண்ட் 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் ஹையர் ஸ்டடீஸ் காலேஜ் படிக்க போகிறீங்க. ஸோ 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் காலேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9th 10th 11th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸு நெக்ஸ்ட்டு நீங்கள் 10th 11th 12th வர போகிறீங்க. ஸோ நீங்கள் இந்த ஹாலிடேஸில் வந்து என்ன பண்ணலாம், படிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் ஒரு சின்ன ஒரு பிளான் மாதிரி கொடுக்குறேன். அண்ட் நிறைய 10th ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் முடிஞ்சோன்னே அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் நெக்ஸ்ட் நீங்கள் படிக்க போகிறது இல்லையா என்னன்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக 11th 12th நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். இப்போ 11th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். அவங்க யாராவது இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்கிறட்டும். அண்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாத எப்படியும் ஒன்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலில் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் வரதான் போகுது. ஸோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அண்ட் ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன பிளான் தான். இந்த லீவ் இப்போ ஒரு 2 month கிட்ட சாலிடாக எல்லாருக்கும் வந்து 2 month கிட்ட இருக்கும். அப்போ அதுவும் இப்போ இருக்கிற வெயில், ரெண்டாவது எலெக்ஷன் வந்து ஐ திங்க் June 4 வரைக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அதில் June 1st வீக் ஃபுல்லாக ஹாலிடே தான் வரும். ஸோ ஏப்ரல்லே இன்னும் 20 days இருக்குது. மே மந்த் ஃபுல்லாக இருக்குது, அங்கிட்டு ஒரு 10 days. ஸோ அதனால் வந்து சாலிடாக 2 month 2 மாதங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே லீவ் இருக்கும். ஸோ இந்த 2 மாதத்தில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் போட்டிருக்கவே மாட்டேன் ஆக்சுவலி. ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறையா கொஷின், ஒரு சின்ன சின்ன கொஷின்லாம் இல்லை, எல்லாம் பெரிய கொஷின். ஸோ வந்து ஒரு இப்போ 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நேற்று எக்ஸாம் முடிச்சாங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 20 நாள் 10 நாளைக்கு அப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுங்க, நாங்கள் படிக்கிறதுக்கு 11th சிலபஸை எப்படி டேக் ஓவர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் 10th ஸ்டூடெண்ட்ஸோடைய கொஸ்டின்ஸ். அடுத்தது இது 11th முடிச்ச ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 11th லாஸ்ட்டாக தான் உங்கள் வீடியோ பார்த்தோம் லாஸ்ட் நேரத்தில். ஸோ ஆனால் நல்லா பண்ணியிருக்கோம். பட் 12th நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே சின்ன சின்ன ஸ்டடி பிளான்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து லாஸ்ட் நேரத்தில் நல்ல ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவோம். ஸோ ஸ்டடி பிளான் இப்போ லீவில் இருந்தே கொடுங்கன்னு ஒரு சில ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் பற்றி. ஸோ அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் அந்தந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கொஷின்ஸு. இதே காமன் கொஷின்ஸு, காமனாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின் கேட்குறாங்க. அது என்ன கொஷின்ஸ்னால் காமனாக கேட்குறது சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா, புக்கு ஐ மீன் இந்த வருஷம் வந்து புக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கான ஒரு மேஜர் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 to 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புக்கு மாற்றிடுவாங்க. இப்போ நீங்கள் படிக்கிற புக்ஸ்லாம் வந்து ஒரு 5 years கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால் புக்கு மாற்றுறாங்களா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிட்டேன். பட் அப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ புக்கு மாற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி தான். ஒருவேளை புக்கு மாறுறதா இருந்தால் முன்னாடியே வந்து அப்டேட்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வராதனால புக்கு மாறதுக்கு சான்ஸ் வந்து கம்மி இருக்குது. அதுக்காக மாற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மாறதுக்கு ஒரு சில வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இப்போ தானே எக்ஸாம் எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கு. மேபி இன்னும் ஒரு 1 month அப்புறம் கூட அப்டேட் கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்த வருஷத்துடைய புக்கு, யூனிஃபார்ம் நாங்கள் எல்லாமே மாற்றுறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அப்டேட் ஏதாவது கொடுக்கலாம். மாற்றுறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னா மாற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசனே வந்து 5 வருஷம் ஆச்சு புக் வந்து. ஸோ அது ஒரு மேஜர் ரீசன். அடுத்த ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கு வந்து முன்னாடி வேறு ஒரு ஆட்சியில் தயாரிக்கப்பட்ட புக்கு, ஓல்டு புக்குனே சொல்லிக்கலாம். அப்போ அப்டேட் பண்ணணும். இப்போ அதுக்கிடையில் எவ்வளோ இன்சிடென்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணால் தான் புக்கு எப்போல்லாம் அப்டேட் பண்ணுறோமோ அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அட்வான்ஸ் நாலேஜுக்காக மேபி இப்போ இந்த லாஸ்ட் 5 yearsல என்னென்னமோ மாறிடுச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு அப்டேட் பண்ணி ஒரு புக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது, அப்டேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் ஸ்டடி பிளானையுமே இப்போதைக்கு தள்ளி வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா இப்போ நம்ம இந்த புக்கை வச்சு நம்ம ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்து இதெல்லாம் படிக்க சொல்லிட்டோம்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க கண்டிப்பாக சீரியஸாக எடுத்து. பட் புக்கு மாறிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும், எப்படி இன்னும் 1 monthக்குள்ளே தெரிஞ்சிடும் புக்கு மாறுதா இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்டடி பிளான்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் அந்த ஹாலிடேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லீவ் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் ஏதாவது கற்றுக்கங்க. நிறையா இருக்குது, படிப்பு சம்மந்தப்பட்டது தான் இல்லை, நிறையா கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைப் ரைட்டிங் போங்க. டைப் ரைட்டிங்லாம் உங்களுக்கு இப்போ என்னன்னே ஒரு சில பேருக்கு தெரியாது. இப்போ லேப்டாப்லலாம் டைப் பண்ணுறோம்ல, அதுக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டரே இருக்குது டைப் ரைட்டிங். அதெல்லாம் போயிட்டிங்க அப்படின்னா சீனியர், ஹையர், ஜூனியர் அப்புறம் சீனியர் 2 இருக்கும், லோயர் ஹையர்னு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் கற்றுக்கங்க. இந்த 2 மாதம் லீவில் வந்து சாலிடாக வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு இதாவது லோயர் முடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டைப் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ அப்படின்னா நீங்கள்
12th முடிச்சு ஆஃப்டர் காலேஜ் முடிச்சு நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகையில் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கில்லாக இருக்கும். ஸோ இப்போ சாதாரணமாக கற்றுக்கிறது அப்போ ஒரு பெரிய ஸ்கில்லாக இருக்கும். இல்லை சிஎஸ்சி கம்ப்யூட்டர் கிளாஸ் ஏதாவது போங்க. ஸோ கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து அட்வான்ஸாக அவங்களால இப்போதைக்கு போக முடியாது. பேசிக்காக எக்ஸல், மைக்ரோசாஃப்ட், வேர்டு, ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ் எதுவும் போகிறதுனா போங்க. இல்லைனா ஆன்லைன்லேயே நிறையா கோர்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக யூடியூப்பில் நிறையா கற்றுக் கொடுக்குறாங்க. ஏதாவது கற்றுக்கங்க ஆன்லைனில் கோர்ஸ். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃபுக்கு. அண்ட் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் டயத்தில் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் சின்னதாக கற்றுக்கிறது, ஸோ அப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிற ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரியும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் டைம் இருக்குது, நம்ம அப்போ கூட பண்ணிக்கிடலாம். 12 முடிச்சு அந்த ஹாலிடேஸில் பண்ணிக்கிடலாம். பட் அந்த லீவில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறேன், ஓகேங்களா? இதெல்லாம் சொல்கிறேன் நான், பண்ணுங்க அப்படின்னு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பாருங்கள். அண்ட் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ புக்கு மட்டும் மாறுது என்னன்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரியலை. ஸோ ஒன்ஸ் அது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐ வில் அப்டேட். ஓகே, தேங்க்யூ.